ஹலோ மக்களே, நான் இன்றைக்கு இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணலாமென்று ஒரு லுக் செய்கிறேன். இப்போ ஹேரை இப்படி 2 செக்ஷனாக பிரிச்சுட்டு ஒரு செக்ஷனை குத்திடுங்க. எங்களை பின்னால் எடுத்து குத்திட்டு இப்போ இதில் இருக்கிற ஹேரோடு தான் நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம். நான் பிக் கர்ல்ஸ் செய்ய போகிறேன், அப்புறம் அதை வால்யூமைஸ் ஆக்க போகிறேன். அதுதான் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். ஸோ முதல் கர்ல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹேர் எடுத்து மிச்சத்தையும் எடுத்து கிளிப் பண்ணிடுங்க. இங்கே ஹீட் ஸ்ப்ரே போட்டுட்டு நான் லேவிலிஸ் இந்த கர்லை யூஸ் பண்ணுறேன். ஹீட் 210 டிகிரிஸில் இருக்குது. ஹீட் ப்ரொடெக்டிவ் க்ளவ்ஸ் இருக்குது. ஸோ அதை போட்டுட்டு தான் செய்ய போகிறேன். முடியை இப்படி கேர்லரில் வடிவாக சுற்றுங்க, எண்ட் வரைக்கும் சுற்றிட்டு நான் நிறைய முடி எடுத்துருக்கிறதுனால ஒரு 15 to 20 seconds or more நல்லா வச்சுருக்கணும். நிறைய ஹேர் இருக்குது. இப்படிப்பட்ட கேர்ள்ஸ் தான் நான் பெரிய கேர்ள்ஸ் மாதிரி கொஞ்சம் வேவியாக தான் நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் கேர்ள் பண்ணி முடிச்சோன்னா இந்த கெராட்டின் சியோஸ் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். அப்புறம் அடுத்த செக்ஷன் எடுக்க போகிறோம். For me, what is love? காதல் என்றால் என்ன? எனக்கு தெரிஞ்சு காதல் ஒரு ஆக்களை நாங்கள் அன்கண்டிஷ்னலாக லவ் பண்ணுறது தான் காதல். அவங்க என்ன தான் பண்ணாலுமே, எவ்வளோ தான் செஞ்சாலுமே அவங்க இல்லாமல் இருக்க முடியாது. அவங்க இல்லாமல் ஒரு வாழ்க்கை என்னத்துக்கு அப்படி என்று இருக்கிறது தான் காதல். ஆனால் ஒரு மனுஷர் என்னவும் செஞ்சாலுமே என்னோட இருப்பாங்க, அவங்க என்ன அவ்வளோத்துக்கு லவ் பண்ணுறாங்க என்று சொல்லி அந்த காதலை வீக்னஸாக யூஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு தெரிகிறதும் காதல். அந்த காதல் நீங்கள் உங்கள் மேலே வச்சிருக்க காதல். தட்ஸ் வாட் ஐ திங்க் லவ் இஸ். அந்த காதலில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டுக்கு அவங்களோட கேரக்டர், அவங்களோட அழகு, ஹைட், வெயிட், கலர் எல்லாம் தூக்கி போடுங்க. நான் மேரி பண்ண முதலே ஃபர்ஸ்ட்டுக்கு என் லிஸ்ட்டில் இருந்தது ஒரு நல்ல மனுஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஒரு கேர்ளை தவிர ஆணுக்கு தான் நிறைய இந்த குவாலிட்டி இருக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாட்டியா, ஒரு மாதத்தில் ஒரு பெண் 4 விதமான பாடி டைப்பில் ஹோமோன்ஸ் அவங்களோட உடம்புல வேலை செய்யும். ஒரு மாதத்தில் 4 கிழமைன்னா அந்த 4 கிழமையும் ஆண்கள் அந்த சேம் மூடில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஹோமோன்ஸ் மாறாது. அதே அந்த இடத்துல பெண் பீரியட் அந்த ஒரு விஷயமே காணும். அப்புறம் குழந்தை பெறத்துக்கு தன் உடலை தயார் பண்ணுறதுக்கு உடம்பு ஒவ்வொரு கிழமையும் மாற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அந்த ஹோமோன்ஸ். சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆகி இருக்குது. உமன்ஸுக்கு இமென்ஸ் சப்போர்ட் பண்ணணும் ஆண்கள் தான். ஏனெண்டா அவங்க தான் ஸ்டேபிளாக இருக்காங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில். நீங்களே பாருங்கள், அப்போ ஒரு ஆண் பெண்ணை எவ்வளவு எமோஷ்னலி தாங்கணுமென்று சொல்லி அந்த ரெஸ்பெக்ட், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு ஆணுக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதை நீங்கள் இந்த காதலர் தினத்தில் மனசில் வச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ட்ரஸ்ட் இருக்கணும். தோஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நான் பர்ஃபெக்ட் ஒன்று சொல்ல வரையில. என் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் பர்ஃபெக்ட். Me and my husband, we are always working towards it. Yeah, I've known him nearly 10 years. I've been married to him 7 years ஆகுது. And எங்களோட ரிலேஷன்ஷிப் பூக்கள் இல்லை, அது தொடங்கி ஸ்ட்ரெயிட் அவேயே கல்லும் முள்ளும் கரடுமான பாதை தான். என்ன நாங்கள் மெயினாக 2 பேரும் எங்களோட ரிலேஷன்ஷிப்பில் செய்கிறோம் நாங்கண்டா, we don't give up on each other even though one person is pulling. ஒரு ஆள் விட்டுட்டு போகும்போது மற்ற ஆள் விடாது. மோஸ்ட் ஆஃப் த டைம் மை ஹஸ்பண்ட் அவர் விட மாட்டார். மெஜாரிட்டி ஆஃப் த டைம் நானும் கம்யூனிகேட் பண்ணுவேன். நிறைய உமன் அவங்களோட இஷ்யூஸை வெளியில் சொல்கிறேன். இதுதான் இஷ்யூ, இதுதான் எனக்கு வேணும். அந்த விஷயத்தில் நான் உண்மையாகவே சொல்லணும், நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். நான் என்ன தேவை, என்ன லேக் ஆகுது, திருப்பி சில விஷயம் கிடைக்காட்டி அது திருப்பி கம்யூனிகேட் பண்ணுறேன் நான். ஸோ அப்படி செய்கிறதாலே நிறைய விஷயங்கள் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பில் அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்குது. சம்டைம்ஸ் என்னடா ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறோம்னு அலுப்பு வந்தாலும் அந்த ஆப்போசிட் பார்ட்டி மாற்றங்களை கொண்டு வரும்போதோ, இப்போ நானே மாற்றங்களை கொண்டு வரும்போதோ அது வர்த்திட்டாக இருக்கும். இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். அதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கணும். இப்படி கர்ல் பண்ணிவிட்டு
நான் கையால் கொஞ்சம் இப்படி செஞ்சேன்னா நல்ல பவுன்ஸியாக இன்னும் கேர்ள்ஸ் வந்து பெருசாக இருக்கும். பார்த்தீங்களா? எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் இஷ்யூஸ் இருக்கும். ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபாரெவர் நீங்கள் தான் கமிட் ஆகும்போது நாங்கள் இருவருமே எஸ்பெஷலி யங்காக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறார்கள் சேர்ந்து வந்து இவால்வ் ஆகலாம் ஒரு கப்பலாக. அப்போ 2 பேருக்கும் மாற்றங்கள் வரும். அதுக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணி ஒருத்தருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போகும்போது அந்த லவ் தட் ரிலேஷன்ஷிப் வந்து வேறு லெவலுக்கு போகும். அண்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இல்லாட்டி பர்சனலி இப்போ நான் இதை கடந்து வந்ததால் சொல்கிறேன், அந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் கண்டினியூ பண்ண மாட்டேன். பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹார்டாக இருக்கும். என் ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டாலுமே சொல்லுவார், அந்த பேட்டலுக்கு நீங்கள் ரெடி இல்லாட்டி அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போகாதீங்க. இட்ஸ் கோன் பி வெரி ஹார்ட், வெரி டிஃபிகல்ட். ட்ரஸ்ட் அண்ட் ஒன்று இல்லாட்டி அந்த இடத்துல ரெஸ்பெக்டும் குறையும். அதை திருப்பி பில்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் அ ஈஸி திங். ஆல்ரெடி நீங்கள் மேரிட் இல்லை, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, பட் இந்த இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொன்னால் மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ். இப்பயே அது சரி வராதுன்னு விட்டுருங்க. இல்லை இதுதான் வேணுமென்னு சொன்னால் இதுக்கு ரெடி ஆகுங்க. உங்களோட கடந்து போகிற பாதையோ மேரேஜ் வந்து ஈஸியாக இருக்காது, கடினமாக இருக்கும். அதுக்கும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். எஸ்பெஷலி மேரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து வைஃப் தான் அந்த இடத்துல ஆகும். ஒரு வைஃப் அவங்களோட அம்மா அப்பாவை விட்டு, சகோதரத்தை விட்டு, மேபி சொந்த நாட்டை விட்டு, கரியர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி உங்கள்கிட்ட வரும்போது நீங்கள் வந்து அப்பாவைத்தான் எல்லாத்துலேயும் ப்ரியாரிட்டியாக வைக்கணும். அம்மா அப்பா இல்லை, நாட் யோர் பிரதர்ஸ் ஓ சிஸ்டர்ஸ். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கொடுங்க, எல்லாம் கொடுங்க. பட் எப்போதும் உங்களோட முதல் ப்ரியாரிட்டி வந்து பொண்டாட்டியாக தான் இருக்கணும். சேம் கோஸ் டு த வைஃப். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஹஸ்பண்டாக தான் இருக்கணும். பட் உங்களோட ஹஸ்பண்ட் வந்து தேவையில்லாமல் இவங்களோட பேசாத அவங்களோட பேசாத, ஒய்ஃப் வந்து ஒரு ரீசனே இல்லாமல் அவங்களோட பேசாத இவங்களோட பேசாதன்னா அதெல்லாம் நான் என்கரேஜ் பண்ணல. இஃப் தே ஆஸ்கிங் யூ டு புட் ஃபேமிலி நீட்ஸ் ஃபர்ஸ்ட் ஓ ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஃபர்ஸ்ட், அதுகளை தான் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். I think that's very important for a marriage and for love. Prioritizing each other, that's number one. உலகத்தில் நிறைய ரிலேஷன்ஷிப்பில் இதுகள் தான் மெயின் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸாக இருக்குது. ஐ விஷ் ஆல் த ஹஸ்பண்ட்ஸ் அண்ட் ஒய்ஃப் தே ப்ரையாரிட்டைஸ் ஈச் அதர். அவங்கள ப்ரையாரிட்டைஸ் பண்ண வலிக்கிட்டாங்கன்னா உலகத்தில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு தெளிவு வரும், ஒரு முடிவு காணலாம். அதை விட்டுட்டு நம்மளோட ஈகோ, ஓ மை காட். இன்னொரு விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் என் ஹஸ்பண்ட் என்னோட ஹாப்பியாக இருக்காரு, நான் சொல்கிற காரியங்களுக்கு எனக்கு முதலிடம் தாராரு, என்ன ப்ரையாரிட்டியாக வச்சுருக்காருன்னு சொன்னால் நம்மளோட ஸ்ரீலங்கா நாட்கள் அதுக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்களாமே, பொண்டாட்டி பேச்சை கேட்குற, இன்னொரு கேவலமான வார்த்தைகள் எல்லாம் அவங்க சொல்லி பேசுவாங்களாமே. அப்படிப்பட்ட ஆக்கள்கிட்ட ஒன்று தான். அப்படி சொல்கிற ஆக்கள் வந்து ஆல்ரெடி அவங்களோட ஹஸ்பண்டை அப்படி வச்சிருப்பினோம். இல்லாட்டி அவங்க வந்து அவங்களோட மகன் மாதிரியோ மகள் மாதிரியோ சந்தோஷமாக கல்யாணத்தில் பார்க்க விருப்பப்படலை. அப்படி உலகம் பேசும், இப்படி உலகம் கமெண்ட் பண்ணுமென்று சொல்லி முட்டாள்தனமாக உலகத்துக்காக புருஷன்மார் வாழாத படிக்கி அவங்க பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுருந்தாலே, புருஷன்மாரை சந்தோஷமாக வச்சுருந்தாலே அருவாசி பிரச்சனை போயிடுங்க. ஸோ பார்த்தீங்க, கேர்ளை முடிஞ்சிட்டு பேசி இப்போ இந்த சைடையும் நான் இப்படி செஞ்சு விட போகிறேன். நல்ல ஹாலிவுட் வேவ்ஸ் மாதிரி வருது இந்த கேர்ள்ஸ். இதான் இந்த தாட்ஸ் அபவுட் லவ் வேண்டா என்ன, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள், அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இந்த வேலண்டைன்ஸ் டே டைம் வீக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஹேர் ஸ்டைல் பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நான் டக்குன்னு மேக்கப் போட்டு ஃபுல் லுக் உங்களுக்கு காட்டுறேன். டாடா, திஸ் இஸ் த ஃபினிஷ் லுக். பாருங்கள் கேர்ள்ஸ் எவ்வளோ பவுன்ஸியாக நல்ல வால்யூமஸாக இருக்குன்னு சொல்லி. கண்டிப்பாக இந்த கேர்ள்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வேலண்டைன்ஸ் டேக்கு சூப்பராக இருக்கும். See you guys.